பாண்டியன், உங்களுடைய பார்வை என்ன எப்படி இருக்கு? தவேகாவினுடைய தலைவர் விஜயனுடைய கருத்திற்கு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ஆதரவு தெரிவிக்கிறது அப்படின்றது எப்படி பார்க்கறது? ஏன்னா அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திமுகவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டோடு கருத்தை சொல்றார். இந்த பக்கம் நேரடியாகவே செல்லூர் பேசுறாரு அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, இப்போ இது வந்து ஒரு 3-4 மாதமாக இந்த இந்த பொதுவாக இந்த டாபிக் போயிட்டுருக்கு. அதில் இப்போ ஹாட்டாக இந்த நூல் வெளியீட்டு விழாவில் வந்து பெருசாகி அதிலே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டால், அதில் வந்து ஒன்று உறுதியாயிடுச்சு, திரும்ப வந்து அதில் கலந்துக்கலை. அப்போ கலந்துக்கலை அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. அவர்கிட்ட இவர் சொல்லி போயிருந்தார் இவருடைய மனசாட்சி அப்படின்னு சொன்னால், சொல்லிட்டு போயிருந்தா அப்பயே அங்கேயே முடிவாயிருக்கும். நான் வந்து இதில் கருத்து என்னுடைய கருத்து தான் சொல்லிட்டு இப்போ நேற்று இப்போ இந்த 8 பக்கம் அறிக்கை மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம், அதாவது இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கப்புறம் நேற்று கொடுத்த ஒரு பேட்டிலையும் அவர் தெளிவாக சொல்லிட்டார். அதனால் 26ல் அந்த திமுக கூட்டணியில் விசிக இருப்பது என்பது உறுதியான விஷயமாயிடுச்சு. அதில் என்னுமே மாற்று கருத்துக்கு வேலையே கிடையாது. அதனால் கூட்டணியை உடைக்கிறது, அது கூட்டணி ப்ரெஷர்னால இவர் கலந்துக்கலாம் அப்படின்னா, அவர் கலந்துக்கிட்டாலும் அவரே அதில் பதில் சொல்லியிருப்பார். ஒருவேளை கலந்துருக்கு, 2 ஆப்ஷன் இருக்கு. அவர் அங்கதான் ஆட்சியாளர் என்ன சொல்றாங்க, இது ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவரே திருமாவளவன் தான் அப்படின்றாங்களே. அப்படி அதை வந்து அது தேசம் காப்போம் மாநாட்டில இருந்து தொடங்கி எல்லா இடத்துலயும் பிளானை வந்து திருமாவளவன் தான் கொடுக்கிறாரு, எக்ஸிக்யூட் பண்றாரு ஆதவ அர்ஜுனா. வாதத்துக்காக ஏத்துக்கிட்டா கூட அடுத்த நாள் காலையில வந்து அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்க முடியாது. 8 பக்கம் அறிக்கையிலேயே அது இல்லை. அப்ப இப்போ எந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னா, ராமசுப்ரமணியம் சொன்ன இடத்துக்கு வந்துருச்சு. எந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா, ஆதவ அர்ஜுனாவா ரிசைன் பண்ணிட்டு போறாரா, அல்லது கட்சி நடவடிக்கை நோட்டீஸ் கொடுத்து கட்சி நடவடிக்கை எடுக்க போதா, அந்த கட்டத்துக்கு வந்தாச்சு. அதனால இனிமே வந்து இந்த விசிக வச்சு ஒரு கொஸ்டின் பண்றது வந்து அலைன்ஸ் கொஸ்டின் பண்றதுல எந்த வித அடிப்படையும் இல்லை அப்படின்னு நான் கருதுறேன். ஏன் அப்படி கருதுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இவர் தெளிவுபடுத்தினதை யாருமே நம்பலை அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, யார் திரும்ப சொன்னதை யாருமே நம்பலை அப்படின்னு சொன்னாக்க இப்போ நடவடிக்கை எடுத்தாங்கன்னா தெரிஞ்சு போயிடும், அல்லது அவர் ரிசைன் பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சு போயிடும். அவராக ரிசைன் பண்ணுவாருன்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, கட்சியை விட்டு நீக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் வந்து தாவேக்கால துண்டு போட்டார், அது வந்து தெளிவாக தெரிஞ்சிருச்சு. நீங்கள் தான் வரணும் போகணும் வரணுங்கிறதும், அவர் அங்கே மேடையில் வந்து விஜய் பேசும்போது அவருடைய உடல் மொழி எப்படி இருக்கிறது பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அது வந்து அந்த இடத்துல தான் நாச்சியால் சொல்லக்கூடிய ஒரு புள்ளியை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா. 2024 விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசோடைய நூல் வெளியீட்டு விழாவில் அந்த கட்சியினுடைய தலைவர் பேசுறாரு, அதிமுக உயிர்ப்போடு இருக்கணும், அப்படி அது தேவை, அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு நல்லது அப்படின்றாரு. திமுகவுடைய கூட்டணியில இருந்துகிட்டு அதிமுக உயிர்ப்போட இருக்கணும்னு பேசுறது, அதிமுக கூட ஒரு சீட் பேரத்தை நடத்தலான்ற ஒரு பார்வையை எழுப்பிச்சு இல்லையா. இரண்டாவது, விசிகாவினுடைய கொள்கைன்னு சொல்ற பொழுது கூட்டணி ஆட்சிக்கான அங்கீகாரம் அப்படின்றத தாவேகாவும் அங்கீகரிக்கின்றப்போ அவர் ரெண்டு இடத்துலயும் சீட்டு போடுறாரு அப்படின்னு தானே நாச்சியால் கருதுறாங்க. இல்ல அப்படி எடுத்துக்க முடியாது. 19, 21, 24 தேர்தல் வந்துகிட்டு இருக்கு, கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. இது எல்லாமே எதுல இருந்து இந்த கூட்டணி வந்துகிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஆரிய ஆதிக்கத்தை எதிர்த்து உள்ள சித்தாந்த அடிப்படையில் இந்த கூட்டணி இருக்கு, மொத்த கூட்டணியுமே. பிஜேபிங்கிறது செகண்ட். நீங்க வந்து முதல்வர் ஸ்டாலின் பேசி ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு நீ கரெக்டா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஆளுநர் சொல்லும் போதும் அவர் அந்த வார்த்தையை தெளிவா சொல்றாரு. அவர் பிஜேபி எதிர்ப்புங்கிறத மட்டும் வைக்கல முதல்வர், அவர் முழுக்க வச்சிருக்கிறது தமிழ்நாட்டோட சித்தாந்த அடிப்படையில் ஆரியர் ஆதிக்கம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா வச்சுக்கிட்டே வர்றாரு. அதை வந்து எப்பயும் நீர்த்து போகாம இருக்கிறதுக்காக 3 மாசத்துக்கு ஒரு இடம் சொல்றாரு. எப்பெல்லாம் கவர்னர் வாயை திறந்தாலும் அவர் தெளிவா சொல்றத கரெக்டா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த புள்ளியிலேருந்து அவர் மாறவே கிடையாது. அந்த புள்ளியில எந்த காலத்திலையும் வந்து திரும்ப மாறவே கிடையாது. இப்போ ஆதவன் அர்ஜுனன் நேற்று பேசின பெரிய சங்கராச்சாரியாரை பாராட்டியது கூட ஒரு காலம் விசிக தொண்டர்களோ அல்லது திருமாவோ அல்லது அதில் உள்ள 11 மிச்ச உள்ள துணை பொதுச் செயலாளர்களோ நம்ம ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ முழுக்க ஆதவ அர்ஜுனா மட்டும்தான் அதுலேருந்து வித்தியாசமாக இருக்கிறது. அப்போ வெளியேற வேண்டியதோ அல்லது வெளியேற்றப்பட வேண்டியவரோ ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் ஒழிய வேற யாரும் கிடையாது. அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கலாம், அதெல்லாம் தனி, அதை நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது. நாச்சியால் சுகந்தி கொஸ்டின் பண்றாங்க. ஆமா, அவர் கொஸ்டின் பண்றதுல தப்பு இல்லை. ஆனா விஷயம் என்ன, நம்ம வெளிப்பார்வையிலேருந்து பார்க்கும்போது இந்த இடத்துல இது வந்து இன்னும் ஒரு சில நாட்கள்ல நடக்க போகுது. நடக்கலைன்னா தான் நம்ம அடுத்தது பேசணும். இது நடக்க போறது உறுதியாயிடுச்சு. டேஸ் ஆர் கவுண்டட். ஒரு கட்சி இல்ல பாண்டியன், ஒரு கட்சி வளரணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும், அதிக எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தேவை அப்படின்னு விரும்பும் இல்லையா. அந்த அடிப்படையில்
தாவேகாவோ அல்லது வந்து அதிமுகவோடோ அவங்க வந்து கூட்டணி அமைச்சாங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா சீட்டு தானே கொடுப்பாங்க. கடந்த முறை 10 இடங்கள் கேட்டாங்க, 6 இடம் தான் கொடுக்கப்பட்டது. அப்படின்றப்போ தாவேகா கூடிய அதிமுக கூடிய அவங்க கூட்டணி அமைக்கிறாங்கன்றப்போ அதிகமான எண்ணிக்கையிலான சீட்டு கிடைக்கும்ல, அது வந்து பொலிட்டிக்கல் கெயினா தானே பார்ப்பாங்க. அதுக்கான ஒரு ஆழம் பார்க்கக்கூடிய ஒரு அம்சமா இதை எடுத்துக்கலாம் இல்லையா? இல்ல எடுத்துக்க முடியாது. ஏன் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றேன்னா, இதுக்கு பதில் சொல்லிட்டாரு நேத்து. என்ன நேத்து ஒரு நூல் வெளியீட்டு விழா அவங்க இடத்துல நடந்தப்ப திருப்பி பதில் சொல்லிட்டாரு. எனக்கு 5ஓ 10ஓ அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாதுங்கிறத ரொம்ப தெளிவா திருப்பி சொல்லிட்டாரு. நீங்க 26ல என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு அவர் திருப்பி பதில் சொல்றாரு. அதை வந்து நம்ம நம்ப கூடாது அப்படின்னு சொல்றது வந்து சரியில்லை. அவ்வளவுதான் பாயிண்ட். எந்த வெளியிலிருந்து பாக்குறவங்க இதை உடைச்சி எடுக்கலான்ற ஒரு ஆர்வம் உள்ள உள்நோக்கத்தோட இருக்கிறவங்களுக்கு தப்பு இல்லை. அவங்க பேசிக்கிட்டே தான் இருக்கணும், அது தப்பே கிடையாது, அவங்களுடைய உரிமை. இப்ப ஏடிஎம்கே பேசுது, தாவேக தலைவர் பேசுறாருன்னா அவங்களுடைய இது, அதை போய் நம்ம தடுக்க முடியாது. ஆனா இதுக்கு தொடர்ந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு. எந்த இடத்துலயும் அவர் பதில் சொல்லாம வந்து பத்திரிகையாளரை சந்திக்காம இல்ல வலிஞ்சு சொல்லல. இப்ப அதிமுகவோ அல்லது தாவேகாவோ இந்த விஷயத்தை வலிஞ்சு சொல்லலையா? தாவேகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா தான் பேசுறாரு. அந்த கட்சியினுடைய தலைவர் தான் அதுக்கு வித்திடுறாருன்றப்போ இதுல அதிமுகவோ தாவேகாவோ என்ன பாலிடிக்ஸ் பண்ணாங்க? பாலிடிக்ஸ் பண்றது விசிகான்ற பார்வை தானே வரும். இல்ல கிடையாது. அவங்க பண்ணவே இல்லை. அவங்களை இழுத்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன காரணம்னா, ஆதவ அர்ஜுனாவுக்கு யாரோ ஒருத்தர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இந்த வேலையை செய்யறது உன்னுடைய வேலை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுதான் ஆட்சியாளர் சுகந்தி திருமாவளவன் அவர்கள்னு சொல்றாங்க. இல்ல திமுக கூட்டணி உடைக்கிறாங்கிறது, திமுக கூட்டணியை உடைக்கணும்னு சொல்றவங்க யார் உள்நோக்கத்தில் இருக்காங்களோ அவங்க தான் அதை செய்ய முடியும். அப்ப அதுக்கு வேற காரணம் இருக்கு, அது பின்னாடி வெளிப்படும். இப்ப நம்ம அதை பத்தி கூட பேச வேண்டியது. ஆனா என்ன ரிசல்ட் கடைசியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக கூட்டணிங்கிறது 26 பொறுத்தவரை இன்டாக்டா இருக்கு. இப்ப பாயிண்ட் வந்து அதிமுக தாவேகா கூட்டணி வருமா செல்லூர் ராஜ் சொல்றபடி அப்படின்னா, அதுக்கு நீங்களே சொல்லிட்டீங்க. புஷி ஆனந்த் அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளர், தாவேகாவோட பொதுச்செயலாளர் அறிக்கை கொடுத்துட்டாரு. அவங்க வந்து மாநாட்டிலையும் சரி, அதுக்கப்புறமும் சரி, நேத்தும் சரி, ஊழல் அப்படின்னு சொன்னா ஒரு கட்சி மட்டும் தான் சொல்றாங்க. சென்ட்ரல்ல நடந்த ஊழல், செபியில நடந்த ஊழல், அதை பத்தியெல்லாம் இன்னும் வரல. இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணுவோம், அதுக்கெல்லாம் காலம் இருக்கு. தாவேகா வந்து பேசி ஆகணும். வெறும் கொள்கை எதிரி மட்டும்னு சொல்ல முடியாது பிஜேபியை. ஏன்னா பிஜேபி வந்து 1-2 கிடையாது, 11 வருஷம் 10 வருஷம் ஆண்டு பொருளாதார அடிப்படையில், அதுவும் 16வது நிதி கமிஷன் பத்தியெல்லாம் விஜய் பேசணும் இன்னுமே தான். அப்போ நம்ம அதுக்கு வெயிட் பண்ணுவோம், அவசரப்பட வேண்டாம். நம்ம அவர் வரட்டும், அது பேசட்டும். ஆனா அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று ஒரு அறிக்கை வந்துருச்சு. அதிலே அந்த அறிக்கையிலேயே சந்தேகமும் இருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு அறிக்கையை ஃபேஸ் வேல்யூ அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அவர் வந்து அவங்க கட்சியில உள்ளவங்களும் நிர்வாகிகளும் தாவேக்களை சொல்லியிருக்கிறது நம்ம தனிச்சு தான் போட்டியணும் அப்படிதான் சொல்றாங்க. திமுகவினுடைய ஸ்லீப்பர் செல்களுடைய பதிலா தான் எடுத்துக்கணும் சார். அந்த அறிக்கையில இருக்கா இல்லையா அவங்க கேக்குறாங்க. அதிமுகங்கற வார்த்தை அதுல மிக நிச்சயமாக இல்லை. அதிமுகங்கற வார்த்தை அதுல மிக நிச்சயமாக இல்லை. நீங்கள் இன்னொரு முறை அறிக்கையை செக் பண்ணி பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். அவர் வீர விக்னேஸ்வர் சொன்னாலே இப்ப நம்ம வந்து அது தெளிவாயிடுங்கிறதா என்னுடைய பாயிண்ட். ஒரே ஒரு அந்த தினமலர்ல சொன்னதுதான் அந்த விஷயம். அதுல 80 தொகுதின்னு போட்டு வந்துச்சு, அலையன்ஸ்ன்னு சொல்லி வந்தது. அதை தான் மறுத்து அவங்க அறிக்கை கொடுத்துருக்காருங்கிறதா என்னுடைய பாயிண்ட். என்ன இருக்கோ அதை நான் ஒத்துக்கிறேன். அதில் ஒன்றும் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. பேசலாம். பாண்டியன், உங்களுடைய இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமா. இல்லை, அந்த செல்லூர் ராஜ் பேசியிருக்கிறது, அந்த நானும் 46 சதவீதத்தில் தான் நிற்கிறேன். ஆனால் வந்து அவர் ஒரு உள்நோக்கத்தோட சொல்லியிருக்காரு, அதாவது எப்படியாச்சும் வந்துருமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் சொல்லியிருக்காருங்கிறத மாதிரி தான் நான் கருதுறேன். அதோட நன்றி.